உங்களுக்கு பொருத்தனை வரும். உற்சாகமாக கையை தட்டுங்க. ஏன்னா மறுபடியும் பாவம் செய்தால் அதான் வரும், மறுபடியும் கீழ்ப்படியாக போனால் அதுதான் வரும். நீங்கள் பரிசுத்தம் அடைந்து பூரண விசுவாசத்தோடு வாழணும். அப்போ தான் ஒரு கிறிஸ்தவன். பூரண விசுவாசம். ஒருவேளை இடுப்புக்கு மேலெல்லாம் அழுகி போயிருக்கலாம், இடுப்பு மேலெல்லாம் அழுகி போயிருக்கலாம். இனி மிச்சம் மீது கொஞ்சம் உயிர் மட்டும் இருக்கலாம். அப்போவும் ஆண்டவர் பொருத்தனை சொன்னால் நான் பொருத்தனை தான் சொல்லுவேன். ஆனால் நீங்கள் விசுவசிக்கிறது தான் உங்கள் வேலையாக இருக்கணும். அது கர்த்தர் சொன்னார் அப்படின்னு நம்பினால் உங்களுக்கு அந்த வியாதி சுஸ்தமாகுன்னு அர்த்தம். உற்சாகமாக கையை தட்டலாம். அல்லேலூயா. ஒரு சகோதரன் வலது கால் இவ்வளோ வண்ணமாக இருக்கும், மொத்தமும் புண்ணு. கிட்டத்தட்ட 40 வருஷம் 50 வருஷம் திடீர்னு ஒரு ஊழியக்காரர், சிஎஸ் ஊழியக்காரர். புண்ணை அத்தனையும் டெய்லி கட்டிட்டு தான் இருக்கணும். சுகர் வந்து ஹை. அவர் தான் அவர் கல்யாணம் பண்ண போகிறார். பண்ணிட்டார். அவருக்கு ரெண்டு ரிக்வெஸ்ட் வச்சார். பிரதர், ஏன்னா பிரதர் நான் கூடுவார், பிரதர் கல்யாணத்துக்கு அன்னைக்காவது நான் கட்டு இல்லாமல் நிற்கணும், கல்யாணத்து அன்னைக்காவது கால் கட்டு இல்லாமல் நான் நிற்கணும். நிறைய பாஸ்டர்ஸ்லாம் வருவணும். ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கியிருக்கார் பிஷப்கிட்ட. அதையும் நான் தான் சொன்னேன், அவர் கொடுத்துருவார்னு. மொத்த சபை இங்கே எதிராக நின்னாலும் இப்போ உங்களுக்கு ஜீவோ பாஸ் பண்ணியாச்சு. அவள் பரலோகத்தினுடைய ஜீவா உங்களுக்கு பாஸ் பண்ணியாச்சு. அது மாதிரி பிஷப் கொடுத்துட்டாரு. கொடுத்தனால பிஷப்பை போய் எல்லாம் சீசகரெல்லாம் மிரட்டி உருட்டி எல்லாம் பார்த்தாங்க. ஒன்றும் நடக்காது. இங்கிருந்து ஒன்று சொன்னால் அது அங்கிருந்து சொன்னதுக்கு சமம். உற்சாகமாக கையை தட்டலாம். திருமணத்திற்கு நானும் என் மனைவியும் போகிறோம். ஒரு சிஎஸ்ஐ சர்ச்சில் நடக்குது கல்யாணம். பேண்டெல்லாம் போட்டிருக்காரு. நான் பார்க்குறேன், காலை பார்க்குறேன், காலில் கட்டே காணோம், ஒன்றையும் காணோம். இத்தனை வருஷமாக இருந்த புண்ணு காஞ்சி போய் அது கருவாடு மாதிரி மாறி ஃப்ரீயாக நிற்கிறார். ரொம்ப சந்தோஷப்பட்டேன். மாதங்கள் கடந்தது, மறுபடியும் அந்த வியாதி முளைக்க ஆரம்பித்தது. பிறகு அவர் ரிட்டையர்ட் ஆகும் வரைக்கும் அந்த பொண்ணு தான் இருந்தது. இப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஏன் ஆண்டவர் அன்னைக்கு நீ சொஸ்தமாக்கினீர் அல்லவா? ஆமாம் சொஸ்தமாக்கினேன். அவர் என்ன கேட்டார்? நான் அதான் செஞ்சேன். பிரதர், ஆண்டவர் என்ன கேட்டார்? அவர் சொஸ்தம் தானே கேட்டார். ஆமாம், என்ன கேட்டால் அதை கொடுத்தேன். அவர் என்ன கல்யாணத்துக்கு அன்னைக்காவது என்ன சார் சொன்னார்? இப்போ கல்யாணத்துக்கு அன்னைக்கு மட்டும்தான் அவர் விடுதலையை கேட்டார். நான் அன்னைக்கு விடுதலையை கொடுத்தேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி புண்ணெல்லாம் காய வச்சு அவர் சாதாரண ஒரு மனிதனை போல் நடக்கும்படி நான் பண்ணிட்டேன். இது அவனவன் வாழும் சாவும் அவனவன் நாவிலே எழுதப்பட்டிருக்கிறது. சிலர் அப்படி தான். பூரணமான விடுதலையை கேட்கணும். இப்போதைக்கு விடுதலை தந்தால் போதுன்னு கேட்க விட, அப்போதைக்கு தான் விடுதலை தருவார். நம்ம தேவன் நீங்கள் கேட்குறதுபடி தான் செய்வார். அதான் கேட்டேன், உங்களுக்கு ஆண்டவர் வேணுமா என்ன வேண்டும்? அவர் ஒரு நாள் விடுதலையை கேட்டார். என்னை கல்யாணத்தை அன்னைக்காவது நான் கட்டு இல்லாமல் நிற்கணும். ஆமேன்னு சொல்லி ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். அதுக்கு பிறகு வச்சார். அது ஒரு நல்லா காலை நீட்டி நீட்டி கொண்டு வருவார் ஜெபமண்ணுக்கு. அதுதான் தீர்ப்பு. ஆகவே நீங்கள் ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்வதை எக்காலத்துக்கும் ஆசீர்வாதமாய் தலைமுறைக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிறதெல்லாம் கொடுங்கப்பான்னு கேட்கணும். நீங்கள் ஒரு வேளை கேட்பீங்க, எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தாங்கப்பான்னு. அவங்க பிள்ளைக்கு யார் கேட்குறது? அப்போ நீங்கள் கேட்குற ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருவார், அவரை விட்டுருவார். அதுக்கப்புறம் ஆசீர்விக்க மாட்டார். நீ அதானே கேட்டால் அதான் கொடுத்தேன், எப்பவும் உன்னை தர முடியுமா? நீ வற்றாத நீரீற்றே போல் இருக்கத்தக்கதான ஆசீர்வாதங்களை கேட்கணும். தலைமுறை வரைக்கும், நீ வருநாள் வரைக்கும் ஆசீர்வாதத்துக்கு ஒரு குறைச்சல் இருக்கக்கூடாது. பூரணமான ஆசீர்வாதத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளணும். சில கேட்பாங்க, கடன் அடைக்காது காசு தாங்க வைப்பான்னு. கடனை மட்டும் அடைச்சி விட்ருவார். மறுபடியும் என்ன பண்ணுவான்? கடன் தான் வாங்குவான். இப்போது இருக்கிற கடன் அடைக்கப்படும். அதுக்கப்புறம் நீ வேலை செஞ்சால் நான் வருமானம் வருமா? வராது. நீ தொழில் செஞ்சால் பணக்காராக முடியுமா? முடியாது. விட்டுருவார். ஆகவே எக்காலத்துக்கும் எல்லா காலத்துக்கும் அவன் ஆசீர்வாதத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் கொடுக்கறதுக்கு அவர் சர்வ வல்லவர். ஒன்றுமில்லாதவங்க அதிகமாக கேளுங்க, பூரணமாக கேளுங்க, என்ன வேணும் கேளுங்க, அவர் கொடுத்துருவார். ஆனால் கேட்கிற விதம் உங்கள் இருதயத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தையின் விசுவாசத்தின் அடிப்படைகளை தான் கொடுத்துருவார். அல்லேலூயா. அவர் சும்மா கையை தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா.
இப்போ ஒரு காலத்தில் நான் ஒரு வெளிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு சாட்சி. கர்த்தர் கோணலான வழி செம்மையாக்குறாருன்னு அறிந்து இருக்கிறோம். கேரளா பகுதியில் ஒரு உண்மையான ஒரு ஊழியக்காரன் இருந்தான். ஒரு வாடகை வீட்டில் அவனுக்கு ஒரு வாட்ச்மேன் வேலை உண்டு. ஒரு வாழைத்தோப்பு உள்ள ஒரு கமுகந்தோப்பு உள்ள ஒரு ஏரியாவில் ஒரு உண்மையான ஊழியக்காரன். அவன் சைக்கிள் வச்சு தான் ஊழியம் செய்வான். பைக்கு காரெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் சைக்கிள் தானே அன்றைக்கி எல்லாருக்கும் வாகனம். அந்த சைக்கிளில் தான் ஊழியம் செய்வான். ஆனால் உண்மையாக ஊழியம் செய்வான். உண்மையாய் ஊழியம் செய்கிற அந்த ஒரு மனிதனை தேவன் உயர்த்துவதற்கு திட்டம் போடுகிறார். இப்போ ஒரு மனிதனை தாழ்த்துவதும் உயர்த்துவதும் தேவன்தான். நெருக்குவதும் கலக்குவதும் ஒடுக்குவதும் தேவன்தான். எதற்கு? நல்ல ஒரு பிள்ளையாக நீ மாறணும் என்பதற்காக தான். ஆனால் இந்த ஊழியக்காரர் ஒரு குற்றம் கிடையாது. பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போகணும், காசு இல்லை, அப்படியே ஸ்கூலில் இல்லாமல் வீட்டிலே விட்டுருவார். ஆனால் எந்த பொய்யும் அவருக்கு வாயிலிருந்து புறப்படாது. அப்போ தேவன் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறார். அவன் விசுவசிக்கிறான். என்ன, நீ வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய். சொல்லியே 40 வருடங்கள் தாண்டி விட்டது. ஆனால் வாக்குத்தத்தத்துக்கு 40 வருடங்கள் ஆகவில்லை. வாக்குத்தத்தம் 40 வருடங்கள் ஆகவில்லை. ஏன்னா அது என்றும் இளமையாகத்தான் இருக்கிறது. அது வயசே கிடையாது. இவர் எனக்கு வயசாச்சு, நான் எப்படி இதெல்லாம் பண்ண முடியும், நீ வற்றாத நீரூற்று போல் நான் எப்போ மாறி எப்போ ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து பிள்ளைகளை பராமரிக்க முடியும்னு அவர் யோசிக்கலை. அவர் விசுவசித்தார், காத்திருந்தார். ஆனால் அதுக்காக வெயிட் பண்ணி இருக்கல. அவர் ஜெபம் பண்ணிட்டு தான் இருந்தார். அப்படி சின்ன வேலை நடந்துட்டு இருந்தது. அவர் அமெரிக்காவில் ஒரு ஊழியக்கார் ஒருதனை தெரிந்து கொண்டார். அவனுடைய இருதயத்தில் ஒரு பொருத்தனையை பண்ண சொன்னார். அவனுடைய வியாபார ஸ்தலம் செழிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை அவனுக்கு கொடுக்கும்படியாய் அவர் ஒரு பொருத்தனை பண்ணார். அப்போ அவர் ஒரு பொருத்தனை பண்ணார். இப்போ அமெரிக்காக்காரன் பொருத்தனை பண்ணால் எவ்வளோ டாலரில் வரும், எவ்வளோ பெரிய தொகையாக இருக்கும் இல்லையா? அன்றைக்கெல்லாம் அமெரிக்கான பெரிய எல்லோரும் வசதி படைத்தவர்கள். அப்போ அவர் பண்ணினார். அப்போ பொருத்தனை நிறைவேற்ற வேண்டும். பொருத்தனை நிறைவேற்றும் காலம் தேவன் அந்த பொருத்தனை அவருடைய விண்ணப்பத்தை கேட்டு அவர் ஆசீர்வதிச்சார். இப்போது என்னாச்சுன்னா அவருக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கணும், பொருத்தனையை நிறைவேற்றணும்னு பார்த்தா இங்கே ஒரு தினம் பிச்சைக்காரன் கிடையாது. இன்னும் அமெரிக்காவில் பாருங்கள், எல்லாம் பிச்சைக்காரன் ஆகிட்டான். பிரிட்டன் போனால் எல்லாம் பிச்சைக்காரன் ஆகிட்டான். அன்றைக்கி அப்படி இல்லை. வேலைக்காரன் கிச்சன் வேலை செய்கிறவனும் காரை வச்சுருப்பான் அந்த காலம். இப்போ அப்படி கிடையாது. அப்போது தான் யாருக்கு இதை கொடுக்கணும்? அப்போ இந்தியாவுக்கு ஒரு பாவர்ட்டி உண்டு. இந்தியாவுக்கு ஒரு பிச்சைக்கார நாடனாக இந்தியா. அதாவது கிறிஸ்தவர்களெல்லாம் இந்த இந்தியர்கள் எல்லாம் ஏழைகள்னு சொல்லி ஏமாற்றி வெளிநாட்டுக்கு அனுப்பி அங்கேருந்து பணம் வாங்குவான். பணம் வாங்கி இவன் தன்னுடைய காரியங்களை செய்து கொள்ளுவான். அதாவது நல்லா சட்டை போட்டவனையும் கிழிச்சு போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து வெளிநாட்டுக்கு அனுப்பி நாங்கள் சாப்பாடு இல்லாமல் இருக்கிறோம், கொஞ்சம் பணத்தை அனுப்புன்னு சொல்லி பணத்தை வர வச்சு அப்படி வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு காலகட்டங்கள். ஆகவே பிச்சைக்கார நாடுனாக இந்தியாவுக்கு பேர் அந்த காலத்தில். இன்றைக்கி இப்படியே சொல்ல முடியுமா? இன்றைக்கி இந்தியா நல்ல ஒரு வல்லரசு. யார் ஆண்டா என்ன, ஆள்றது ஆண்டவர்னு நினச்சிட வேண்டியதுதான். நல்ல எல்லா லெவல்லையும் நம்ம நாடு சளைத்துவம் இல்லை, முன்னேறி தான் போகுது. முன்னேறி போனதான் முன்னேறி தான் சொல்லணும். அப்போ அவர் கேட்குறாரு, எந்த நாட்டுக்கு நான் இதை யாருக்கு கொடுக்கறது இந்த காணிக்கையை? அப்போது இவர் ஜப வேளையில் 0471 இன்னும் திருவனந்தபுரம் எஸ்டி கூட சுவரில் எழுதி கொடுத்தா ஒரு ஃபோன் நம்பரை போட்டார். அந்த தோட்டத்தினுடைய எஜமானுக்குள்ள ஃபோன் நம்பர் அது. இவருக்கு அது ஃபோன் நம்பரு. அப்போ இப்போ வெளியிடத்தில் இருக்கிற தூரதேசத்தில் இருக்கிற அந்த எஜமான் அடிக்கடி வாட்ச்மேன்கிட்ட கேட்கணும், என்ன கண்டிஷன், எவ்வளோ வாழை மரம் காய்ச்சிருக்கு, எவ்வளோ பழுத்திருக்கு, எவ்வளோ விற்ற கேட்குறது. ஒரு ஃபோன் கனெக்ஷன் கொடுத்து வச்சுருந்து. அப்போ அந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோன் இங்கிலீஷில் வருது. இங்கிலீஷில் பேசுனா நம்ம பாஸ்டருக்கு தெரியுமா? எனக்கே இங்கிலீஷ் வராது, அவருக்கும் வரல. அவர் என்ன பண்ணார், ஏதோ சக்குப்புக்குன்னு இங்கிலீஷில் ஒருத்தன் பேசுகிறான், என்னன்னு கேளுன்னு படித்த பிள்ளைகிட்ட ஃபோனை கொடுத்தாச்சுன்னா அது இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சு. இன்றைக்கி பிள்ளைங்களெல்லாம் இங்கிலீஷ் நல்லா பேசுமா? மெட்ரிகுலேஷன் பிள்ளைங்க நல்லா பேசும்ல, பேசிச்சு. பேசுகிறோன்னா அவங்களுக்கு ஒரு ஹெலிகாப்டர் வாங்கி தரணும், ஒரு பலத்தை காணிக்கையும் தரணும், நான் பொருத்தனை பண்ணியிருக்கேன், ஆண்டவர் ஒன்றா காட்டியிருக்காருன்னு ஒரு சம கையை தட்டலாம். பாருங்கள், ஆண்டவர் நடத்த தீர்மானித்தார், யாரை கொண்டுமே அந்த அதிசயத்தை செய்வார். அப்போ இவங்களுக்கு என்ன, வீடு கிடையாது,
சொந்தமாக சொல்லுக்கு ஒன்றுமே இல்லை, ஒரு சைக்கிள் மட்டும்தான் உண்டு. அந்த எஜமான் கொடுக்குற அந்த சம்பளம் மட்டும்தான் உண்டு. அப்போ அவர் பார்க்குறாரு, அவர் இந்தியா கவர்மெண்ட்டோட தொடர்பு கொண்டு இங்கே ஊருக்கு இவருக்கு ஒரு தோட்டத்தையும் வாங்கி கொடுக்குறாரு, ஒரு வீடே கட்டி கொடுக்குறாரு. ஹெலிகாப்டர் தளத்துக்கு ஏற்றவாறு ஒரு இடத்தையும் ஆயத்தம் பண்ணிவிட்டு சொன்ன பொறுத்துனையே அவர் இந்தியாவுக்கு அந்த மனிதனுக்கு கொடுத்து விட்டார். ஒரு சும்மா கையை தட்டுங்க. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அது வார்த்தை இல்லை, அது ஜீவன் உள்ளது. அது ப்ராக்டிக்கல், பி ப்ராக்டிக்கலி. அதை நான் அனுபவிச்சிருக்கிறேன், நான் பயங்கரமாக அனுபவிச்சிருக்கிறேன். ஒரு முறை என் சகோதரி இடத்துல இருந்து கொஞ்சம் நகையை வாங்கினேன், நான் அடகு வைக்கிறது தான். அது இந்த பில்டிங் காங்கிரீட் போடணும் என்பதற்காக. இந்த தளம் 3வது தளம் ஏன் வாங்க வேண்டினால், இந்த பலகை அடித்து எல்லாமே விட்டுருக்கோம், உச்ச வெயில், பலகையெல்லாம் நெளிஞ்சு நிற்கும். ஆனால் காசு இல்லை. அப்போ தான் நம்ம யார்கிட்டையும் பில்டிங் கட்டுறதெல்லாம் காணிக்க கேட்குறது இல்லையே. நான் மற்றபடி உலக பிரகாரமாக சந்திப்பேன் எப்படியாவது. ஒரு சகோதரிடத்தில் கேட்டேன். சகோதரிடத்தில் கேட்ட பொழுது அவள் தர்ற ஜாதி அல்ல அவள். ஆனால் தந்திரமாக இவளை அனுப்பினேன். இவளை அனுப்பு, கொடுத்து அனுப்புவாள் என்று ஆண்டவர் சொன்னார். இவளை அனுப்பினேன். இவளை அனுப்பினதை கொடுத்துட்டான். கொடுத்ததையும் கொடுக்காதையும் கூட சேர்த்தையும் கொடுத்துட்டான். அழகாக ஒரு முத்தூட் பேங்கில் வச்சு அடகு வச்சு அந்த பணத்தை பெற்று உடனே கம்பி சிமெண்ட் எல்லாம் இறக்கி இந்த நான் நிற்கிற தளத்தை ஆயத்தப்படுத்தினோம். இதுக்கு ஒரு சரித்திரம் இருக்கிறது. காங்கிரீட் போட்டாச்சு. என்ன சொன்னோம், அந்த காலத்தில் நான் சொன்ன ஒரு பொய் சொல்லி தான் வாங்கினோம். சில இடத்துல ஆண்டவர் அங்கே ஒரு பொய்யை ஆயத்தப்படுத்தி இருந்தார் எனக்காக. துன்மார்க்கர்கள்ட்ட என்ன சொல்லணும், உண்மையாக சொல்லணும், பொய் தான் சொல்லணும். அன்னைக்கு பொய் சொல்லக்கூடாதுன்னு சொன்ன தேவன் என்னை பொய் சொல்லி தான் வாங்க வச்சார். பொய் சொன்னது வேதத்தின் அடிப்படையில் அது மெய். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு வருவதற்கு முன்னாடி ஆண்டவர் மோசே இடத்துல சொல்வார், இந்த ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தை விட்டு வெளியே வரும்போது தேவனை ஆராதிக்கிறதுக்கு பொன்னும் வெள்ளியும் இரவல் கெட்டு வாங்குங்கன்னு சொன்னார். சொன்னாரா இல்லையா? சொன்னார். ஆண்டவர் தான் திட்டம் போட்டு கொடுக்குறாரு. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தை விட்டு வெளியே வரும்போது நீங்கள் எகிப்து தேச பெண்மணிகள்கிட்ட தான், பாம்பளைங்க கொஞ்சம் உஷாராக இருப்பாங்க பிள்ளை, எகிப்து தேசத்தின் பெண்மணிகளிடம் காதணிகளையும் கம்மல்களையும் கால் போடுற என்னெல்லாமோ வாங்க சொன்னார். வாங்க சொன்னதே ஆண்டவர் தான். அவர்கள் வாங்கினார்கள், அதுபோல் வாங்கினார்கள். உடனே கொடுக்கும் இருதயத்தை தேவன் ஏற்படுத்தினார். உடனே இஸ்ரவேல் அந்த எகிப்து தேச பெண்மணிகள் அந்த பகுத்தறிவை இழந்து அப்படியே கேட்டதுமே எல்லாம் கொடுத்தாங்க. என்ன சொன்ன ஆண்டவர் உண்மையை தான் சொன்னார். எப்படி சொன்னார்? இஸ்ரவேல் தேவனை நாங்கள் ஆராதித்து விட்டு திரும்பி வருவோம், நாங்கள் நகையை கொடுத்துருணும். என்னைக்கு வருவோன்னு சொன்னாரா? எப்போ வருவோன்னு சொன்னாரா? எப்படி வருவோன்னு சொன்னாரா? இஸ்ரவேல் தேவனை ஆராதிப்பதற்கு என்ன தேவை? பரிசுத்தம் தேவை. ஆனால் அவர் அன்னைக்கு என்ன சொன்னார்? பொன்னும் வெள்ளியும் போட்டுக்கிட்டு இங்கே வந்தால் போதுன்னா சொன்னார். அப்படி இனிமேல் பொன்னும் வெள்ளியும் இல்லாமல் இந்த ஊரில் வராதிங்க, இந்த சபையில் வராதிங்க, நிறைய நகையெல்லாம் போட்டுக்கிட்டு வாங்க ஆசீர்வாதத்தோட. இல்லையே? அவர் சும்மா கையை தட்டுங்க. அவர் இஸ்ரவேல் தேவனை ஆராதிப்பதற்கு பொன்னும் வெள்ளியும் தேவை. வருங்கையா போய் ஆராதிச்ச போகிறாதா? நான் அவர் கேள்வி கேட்குறேன், வருங்கையா போய் ஆராதிச்ச போகிறாதா? அன்னைக்கே அவர் இப்படி சொன்னார். அவர் பொய் சொல்ல சொன்னார். சொன்னதுமே கொடுக்கும்படியாக கிரியை செய்தார். கொடுத்தார்கள், வாங்கி கொண்டு வந்தார்கள். இன்றைக்கு வரை இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசம் திரும்பி போகவில்லை. திரும்பி போனால் தானே கொடுக்க முடியும்? கொடுக்கவே இல்லை. இதன் வசனத்தை சொல்லி தான் எனக்கு அப்படி சொல்ல சொன்னார். நான் கேட்டேன். பில்டிங் ஆண்டருக்கு பணி கட்டியாச்சு. ஏன்னா அவர் பயங்கர ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. ஆண்டர் ப்ராஜெக்ட் போடாமல் ஒன்றும் செய்ய மாட்டார். சில இடத்துல பொருத்தனை கேட்டால் தர மாட்டாங்க. நீ நாளைக்கு செத்து போயிடுவேன்னு என்ன ஓரளவு கொடுத்துருவாங்க. இல்லை வயத்தில் கேன்சர் கட்டி இருக்குடா கொடுறோன்னா கொடுத்துருவாங்க. ஆனால் உண்மை சொன்னால் கொடுக்க மாட்டாங்க சில இடங்களில். அப்போ இங்கே தேவன் என்னுடைய சகோதரியை வாதிப்பதற்கு ஒரு திட்டம் வைத்திருந்தார்.
திட்டம் வைத்திருந்தார். அந்த திட்டத்தை அவர் தான் நிறைவேற்றினார். இப்போ நகை கொடுக்க முடியும், சொன்ன தேல் கொடுக்க முடியவில்லை. என்னை ரவுடிகளை வைத்து என்னை பிடித்து கொண்டு போவதற்கு திட்டம் போட்டாள். ரவுடிகளை வைத்து ஒரு திருமண மண்டபத்தில் நிற்கிறோம், பயந்தே போகல. காலையில் கல்யாணம், என் சகோதரி கண்டு பயந்தே கல்யாணத்துக்கே போகல. சாயங்காலம் இவன் வீட்டுக்கு போயிடுவோன்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே போயிட்டோம். உடனே தகவல் போயிடுச்சு. உடனே இன்னொரு சகோதரி சொல்லுவாள், உன தங்கச்சி ரவுடிகளை கொண்டு வாரா, நீ ஓடி எஸ்கேப் ஆயிரு, சாப்பிடக்கணும் உட்காந்துடாத, எஸ்கேப் ஆயிரு. உடனே அவர் நகை ரவுடிகளெல்லாம் கொண்டு 2 பேரும் கணவன் மனைவியார் நகை ரவுடிகளை கொண்டு என்னை பிடிக்க வரும்போது நாங்கள் மறுவாசல் வழியே எஸ்கேப் ஆகி ஓடிவிட்டோம். ஒரு சம கையை தட்டுங்க, கர்த்தருக்காக என்னெல்லாம் பட்டாம் பாடு. விட்டார்களா? அதை தொடர்ந்து 6 மணி முதல் 10 மணி வரைக்கும் இங்கேயே உட்காந்துருப்பாங்க. நாங்கள் எஸ்கேப் ஆயிடுவோம். நாங்கள் குலசேகரம் பஸ் ஸ்டாண்டு எங்கெல்லாம் சிமெண்ட் பெஞ்சு இருக்கிறதோ அங்கெல்லாம் நாங்கள் இருப்போம். நானும் என் மனைவியும் பிள்ளைகள் மட்டும்தான் இங்கே இருக்கோம். கடங்காரி வெளியே போன போது தான் வர முடியும். எல்லாம் கர்த்தருக்காக பட்ட சுமைகள். இது எவ்வளோ அவமானத்தை படுத்த முடியுமோ அவ்வளோ அவமானப்படுத்தினார்கள். பிறகு அவளை காப்பாற்றினது ஆண்டவர் தான். எப்படின்னா, திடீர்னு ஒரு மருத்துவ பரிசோதனைக்கு போகிறாள். இப்போ நகையை திரும்ப கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயத்தம் படுத்தினார். கொடுத்த பிறகு என்ன பண்ணார், திடீர்னு என்ன சொன்னால், ஒரு கேன்சர் கட்டி கர்ப்பத்தில் இருக்குது, அது பழுத்து விட்டது, உடைந்தால் நீ செத்துருவேன்னு சொல்லிட்டாங்க. உடைந்தால் நீ செத்துருவ, அதான் நிலைமை. இப்போ சர்ஜரி பண்ணாலும் சாவு எனக்கு. இதான் ஆண்டவர். யாரை வாதிக்கிறாரோ அங்கே ஒரு அற்புதத்தை அவர் செய்ய போகிறான்னு அர்த்தம். அப்போ போய் ஜோம் பண்ண சொன்னான். பொருத்தனை நிறைவேற்றுன்னு சொன்னேன். என் தங்கச்சிக்கனாலும் பொருத்தனை தான். பொருத்தனை நிறைவேற்று. பிறகு கீழ்ப்படைந்தால் நிறைவேற்றினாள். இனி சாவுதே இல்லை என்னாச்சு. நாகர்கோவில் பென்சா மருத்துவமனையில் சர்ஜரிக்கு 7 முறை